ஜாக்லின் பணப்பெட்டியை எடுத்துட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் வீட்டில் இந்த வாரம் மணி டாஸ்க், அதாவது பணப்பெட்டியை வச்சிருவாங்க. அதில் கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க அமௌண்ட் கூடிக்கிட்டே போகும். அண்ட் இந்த ஒரு அமௌண்ட்டை யாருக்கு விருப்பப்படுறாங்களோ அதை அவங்க எடுத்துட்டு அப்போவே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிடலாம். ஒவ்வொரு சீசன்லையுமே நம்ம ஒரு ஆளை கணிச்சிடலாம், இவங்க தான் பணம் எடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் இந்த சீசனில் அதை கணிக்கவே முடியலை. ஏன் அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் லோவாக தான் இருக்காங்க. எல்லாருக்குமே ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தெரியுது. ஸோ யார் வேணா எடுக்கலாம் அப்படிங்கிற இழுபறியில தான் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில சமீபத்தில் பிக் பாஸ் வீட்டில இருந்து ஜாக்லின் அவர்கள் தான் பணப்பெட்டியை எடுத்துட்டு வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் தான் ரொம்பவே ட்ரெண்டிங்காக சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம லைவ்ல போய் பார்த்தபோது பணப்பெட்டியெல்லாம் இப்போ வரைக்கும் யாரும் எடுக்க கிடையாது. ஏன் ஜாக்லின் பேரை எல்லாரும் பயங்கர ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான வெளியில ப்ரொஜெக்ஷன் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. அண்ட் வந்தவங்க நிறைய பேர் வந்து முத்துவும் தீபக்கும் ரொம்பவே சூப்பராக விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஃபைனல்ஸ் போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி நம்ம ஃபைனல்ஸ் போனாலும் விஜய் சேதுபதி சார் கையை பிடிக்க போகிறது கிடையாது, பாதியிலே வெளியே போயிடுவோம். அப்படி நம்ம பாதியிலே வெளியே போகிறதுக்கு படப்பெட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ரொம்பவே சூப்பரான ஒரு கால்குலேஷனை தான் ஜாக்லின் அவர்கள் போட்டிருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே முழுக்க முழுக்க அவங்க மைண்ட் கேம் தான் விளாண்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ வீட்டுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்ஸும் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நிலவரம் எப்படி அப்படிங்கிறத நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்ட ஜாக்லின் இந்த ஒரு பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தான் எல்லாரும் சோசியல் மீடியா பேஜில் அவங்க தான் பணப்பெட்டியை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஜாக்லின் அவர்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் விஜய் விஷாலாக இருக்கட்டும், அதே போல் பவித்ராவாக இருக்கட்டும், அவங்க நினச்ச அமௌண்ட் வந்துட்டா எடுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க. ஜாக்லின் அவர்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது 16 லட்சம். அந்த அமௌண்ட் எட்டிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜாக்லின் அதை எடுத்துகிட்டு வெளியே போயிடுவாங்க. நிறைய பேர் 18-20ன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவ்வளோ தூரம் இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டில் யாரும் வெயிட் பண்ணது கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு பிக் பாஸில் யார் பணப்பெட்டி எடுப்பான்னு நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிக் பாஸ் வீட்டை விட்டு ரவீந்தர் அவர்கள் மறுபடியும் வெளியேறி இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி சோசியல் மீடியாவில் பயங்கரமாக எழுந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்திருக்காங்க இல்லையா, அதில் ரவீந்தர் அவர்களும் ஒருத்தர். வீட்டுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு பிக் பாஸில் சொல்லி தான் அமைச்சிருக்காங்க. ஆனால் ரவீந்தர் அவர்கள் வெளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய எக்ஸ் கண்டஸ்டன்ட்டை நம்ம ரயான பணப்பெட்டி எடுக்க ஏதாவது ஒரு ஸ்டிமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அண்ட் ஓட்டிங் வைஸும் பற்றி பேசிட்டு இருந்தாரு. ஸோ இதனால் பிக் பாஸ் அவரை கன்வர்ஷன் ரூமுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாது, நீங்கள் பிக் பாஸ் ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டாக பண்ணியிருக்கீங்க, விதிமீறல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரவீந்தர் அவர்கள் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாரு, எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் அவரை வீட்டுக்குள்ளே பிக் பாஸ் இருக்க வச்சாரா இல்லை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரா அப்படிங்கிறது தெரியல. மோஸ்ட்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவரை வீட்டுக்குள்ளே அனுப்புறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரவீந்தர் அவர்கள் வீட்டுக்குள்ளே இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை வெளியே அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.